இந்த குழு அமைக்கிறத பத்தி தீர்மானமான முடிவு எடுக்கணும். அதுல உறுப்பினர்களை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நாம அதை சட்ட ரீதியா வேற போய் பதிவு பண்ணணும். பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அதுக்கு நன்றி நன்றி. பிரசிடென்ட், நாங்க எல்லாரும் இதுக்கு மனசார ஒப்புதல் தரோம். நீங்க வேலைய ஆரம்பிங்க. ஆமா பிரசிடென்ட், இந்த நல்ல திட்டத்தை சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க தம்பி. அந்த செந்தூர் முருகன் தான் உங்க மனசுல இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல திட்டம் பிரசிடென்ட் தம்பி. ஐயா, என்னையா இது, நீங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, அந்த வெறும் பைய டெக்னிக்கலா பேசி எல்லாரையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம பேசினா மொத்த கூட்டமும் நமக்கு எதிரா திரும்பிடும்ல. அப்புறம் தேவையில்லாம நம்ம பேரு கெட்டு போயிடும். அப்படின்னா இதை அப்படியே நடக்க விட்டுற போறீங்களா? இது மட்டும் நடந்துருச்சு, ஊருக்குள்ள ஒரு பையன் உங்களை மதிக்க மாட்டான். இல்ல, ஆறுல இதை நடக்க விடுவாங்க. இப்ப பேச வேண்டான்னு தான் சொல்லுது. ஆனா ஒரு நாளும் இந்த திட்டத்தை நான் நடக்க விட மாட்டேன். இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கவே நான் விட மாட்டேன்ல. பாரு, அப்ப அடுத்தடுத்த மீட்டிங்லாம் போட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. ஆஸ்பத்திரி கட்ட கட்டுமான செலவு, பிறகு நடத்துறதுக்கான செலவு, ஆஸ்பத்திரிக்கு வாங்க வேண்டிய பொருட்களுக்கான செலவு, எல்லா எஸ்டிமேட்டையும் போட வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு குழு அமைச்சு போடணும். அதுக்கப்புறம் பேங்க்ல போய் பேங்க்காரங்கிட்ட இந்த கோயில் நகையெல்லாம் மதிப்பீடு செய்யணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க கூட இருந்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தரணும். சரி சரி, அப்ப அடுத்தடுத்து ஆரம்பிச்சிடுவோம். வாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா நடக்கும். எல்லாரும் அமோகமா ஆதரவு கொடுத்துருவோம். என்னையா சொல்றீங்க? நன்றி நன்றி. ஐயா, எனக்கு ஒரு டவுட் இல்லை. என்ன டவுட்டு? இல்ல, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லுதான். ஆமா. அப்படின்னா இப்ப இந்த எலெக்ஷனுக்கு இந்த SIR ஃபார்ம்னு ஒன்று கொடுத்து பில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுதாங்கல்ல. அந்த மாதிரி இவனும் எல்லாத்துக்கிட்டையும் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டாங்க, IT ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணீங்களா, அந்த பேப்பரை கொண்டு வாங்க, ஆதாரம் கொண்டு வந்து கொடுங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்பானா இவன். எல்லாம் கை மீறி போயிருச்சியா? அந்த சம்பவம் மேல மேல சாதிச்சுட்டே போறானே. ஐயா, அம்புட்டு பெரிய ஆஸ்பத்திரியை இந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டானா, சுத்துப்பட்டில் இருக்கிற அம்புட்டு பேரும் அவனுக்கு தான் ஓட்ட குத்து குத்துன்னு குத்துவானுவா. ஓட்டு மொத்தமும் அவனுக்கு தான் விழும். அப்புறம் அவனை அசைக்கவே முடியாது. அதை பார்த்துக்கிடுங்க. இல்ல, இன்னும் லேட் ஆகல. ஏதாவது வழிய கண்டுபிடிப்பேன் நானு. நிச்சயம் அவன் கனவுல மண்ணள்ளி போடணும். பார்த்துக்கிட்டே இரு. நீ எதுக்கு கவலைப்படுத? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் திரும்ப பேசுறேன். முக்கியமான விஷயங்க ஐயா. நம்ம ஊர் கோயில் விஷயமா டிவில நியூஸ் போயிட்டு இருக்குங்க ஐயா. டிவிலையா? ஆமாங்க ஐயா. எந்த டிவில? நியூஸ் சேனல்ல தாங்க ஐயா. சரி, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சியா? அந்த ABT டிராவல்ஸ் ஓனர் போன் பண்ணது. அது டிவியில ஏதோ வருது பாருங்க. தமிழகம் முழுவதும் எத்தனையோ பஞ்சாயத்து யூனியன்களும் கோவில்களும் உள்ளன. ஆனால் திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் மட்டும் சாதனை நிகழ்த்த இருக்கிறது. மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பொதுமக்களுக்காக திறந்து வைக்க இருக்கிறார்கள். இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் திருச்செந்தூர் யூனியன் பிரசிடென்ட் திரு சண்முகம் அவர்களும் அவரது மனைவியும் கோவில் தர்மகர்த்தாவுமான மருத்துவர் பரணியும் ஆவார்கள். தம்பி சௌந்தரம், தம்பி சௌந்தரம், நான் செத்து போயிட்டேனே.
இந்த மனுஷனுக்கு என்னாச்சுல? இப்ப எதுக்கு இந்த காத்து மிஷினை எடுத்துக்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்காரு? ஓ, இப்ப என்னத்துக்கு என்ன அவசரமா ஸ்டேஷன்ல இருந்து வர வச்சிரு? என்னதான் உமக்கு பிரச்சனை? கேலி பண்ணிட்டே இரு. என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி எல்லாரும் நிக்கிறீங்க? இல்ல சரியா ஐயா ஆன் பண்ணலே. என்ன இது? ஐயோ, என்ன இது? மதனி வந்து நிக்காங்க.